தாய் வீடு ஆகஸ்ட் மாத இதழ் 2023. சூசனுக்காக விழித்திருத்தல். எழுத்துருவாக்கம் கோர்மக் மக்காதி. தமிழாக்கம் என்கே மகாலிங்கம். குரல் வடிவம் கு. பிரபு. எழுத்தாளர் பற்றிய சிறு குறிப்பு. கோர்மக் மக்காதி 1933 தொடக்கம் 2023 வரை வாழ்ந்த அமெரிக்க எழுத்தாளர். 12 நாவல்கள், 2 நாடகங்கள், 5 திரை நாடகங்கள், 3 சிறுகதைகள் எழுதியுள்ளார். அதிலே ஒரு சிறுகதைதான் இங்கே மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அவர் முதன்மையாக நாவலாசிரியர். சட்ரி, பிளட் மெரிடியன், த போர்டர் ட்ரையாலஜி, நோ கண்ட்ரி ஃபார் ஆல் மென், த ரோட் ஆகிய நாவல்கள் அதிகம் பேசப்பட்டவை. அவரின் நாவல்கள் திரைப்படங்களாகவும் எடுக்கப்பட்டுள்ளன. அவர் எழுத்தாளராக மட்டுமே தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். ஆரம்ப காலங்களில் மிகவும் பொருளாதார கஷ்ட நிலைமைகளிலும் எழுத்தை கைவிடவில்லை. அவர் எழுத்துக்கள் தன்னியல்பானவை, திட்டமிட்டு எழுதப்பட்டவை அல்ல. ஆனால் ஒரு நாவலை எழுத பல ஆண்டுகள் உழைத்தவர். அவர் பல பரிசுகளையும் விருதுகளையும் பெற்றுள்ளார். த ரோட் நாவலுக்கு புலிட்சர் பரிசும், ஆர்தர் பிரிட்டி ஹவுஸிற்கு தேசிய நூல் விருதும், தேசிய நூல் விமர்சகர் வட்ட விருதும் கிடைத்துள்ளது. அவரின் எழுத்துக்கள் மேற்கத்திய கோத்திக் வகையானவை என்றும் சொல்லப்படுகின்றது. 2013 விமர்சகர் ஹரோல்ட் ப்ளூம் அவரை வாழும் 4 முதன்மையான அமெரிக்க எழுத்தாளர்களில் ஒருவராக கணிக்கின்றார். அவருடைய பிளட் மெரிடியன் நாவலை சிலர் மேக்னம் ஆப்பஸ் தலைசிறந்த நாவலாகவும் கருதுகின்றார்கள். அவரின் நாவல்களில் தீமைகளின் மூலத்தையும் வரலாற்றையும் அவர் ஆராய்கின்றார் என்றும் சொல்லுகின்றார்கள். கதைக்குள் செல்வோம். சூசனுக்காக விழித்திருத்தல். பறவையே, உண்மையைச் சொல். உன் படுக்கையை விரிப்பது யார்? கல்லறையை முறையாக பராமரிக்கும் நரைமுடியுள்ள தேவாலய தொழிலாளி. சர் வால்டர் ஸ்காட். அது ஓர் அக்டோபர் மாத சனிக்கிழமை. சுடர்விடும் காலை 9 மணி. மதிய தூக்கத்திற்காக அணில்கள் ஓய்வெடுக்க சென்று விட்டன என்பது வெளிப்படையாக தெரிந்தது. உயர்ந்து வளர்ந்திருந்த ஹெக்கேரி மரத்தில் அடியிலே இருந்து வீஸ் விரைத்து போய் எழுந்தான். செம்மஞ்சள் நிற சூரியன் கிழக்கு பக்க வானத்திலே இருந்து வேகமாக எழும்பி பருவமற்ற காலத்து வெப்பத்தை காட்டு மரங்களுக்கு அளித்து கொண்டிருந்தான். வேஸ் தன் துப்பாக்கியை மரம் ஒன்றிலே சாய்த்து வைத்த பின் ஜாக்கெட்டின் பொத்தான்களை கழற்றினான். அணிலை கொல்ல தவறவிட்டதற்காக சற்று எரிச்சல் அடைந்திருந்தான். 4-5 அணிலை கண்டிருந்தான். ஆனால் ஒன்றுக்கு மட்டும்தான் அவன் வைத்த குறி பட்டது. அது மட்டும்தான் அவன் முன்னால் மரத்திலிருந்து சறுக்கி கொண்டு வந்தது. அதற்கு குறிவைத்த போது அது மரத்தின் ஒரு பக்கம் இருந்து மறுபக்கம் பாய்ந்து விட்டது. தன் குறி பட்டுவிட்டது என்று அவன் நினைத்தான். பார்த்தால் அணில் காய்ந்த இலைகளினுள்ளே பாய்ந்து விழுந்து வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. வேஸ் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு மெதுவாக வீட்டிற்கு போக துவங்கினான். வீட்டின் முற்றத்திலே புல்லை வெட்டும் வேலை இருந்தது. ஓக் மரங்களும் ஹிக்கரி மரங்களும் வளர்ந்து குளிர்ச்சியான நிழல் கொடுக்கும் பாதையில் சென்று கொண்டிருந்தான். ஈர இலைகள் காட்டின் நிலத்தை போர்த்தியிருந்தன. பாசி படர்ந்த சாம்பல் நிற சுண்ணாம்பு கற்கள் அங்குமிங்கும் நிலத்தில் குத்தி கொண்டு நின்றன. கற்களை தோண்டி எடுத்த பள்ளங்கள் இருந்தன. வெஸ் ஒரு கல்லை எடுத்து பள்ளங்களை மூடியிருந்த பச்சை பாசியின் மேல் எறிவதற்காக நின்றான். பின் புகையிரத பாதை வழியாக திரும்பி நடந்தான். வீட்டுக்கு போவதற்கு இது சற்று தூரம் அதிகம்தான். அத்துடன் உக்கிக் கொண்டிருக்கும் தண்டவாள கட்டைகள் பூமரங்கள் ஊடாக நடப்பதும் சிரமமான காரியம்தான். பாவனை இல்லாமல் இருந்த தண்டவாளங்கள் தொய்ந்து போய் துருப்பிடித்தும் பழுப்பு நிறமாகியும் போயிருந்தன. வெஸ் அதன் நீளம் நடந்தான். ஒரு காலை முன்னே வைத்து பின் மற்ற காலை தூக்கி வைத்து கவனமாக நடந்தான். ஒவ்வொரு சில அடிகளும் விழுந்து எழும்பினான். அறுவடை செய்த பழுப்பு நிற வயல்கள் வரை பழைய புகையிரத பாதையில் தொடர்ந்து நடந்தான். அதன்பின் சிறிய மரங்கள் நின்ற காட்டுக்குள் நடந்தான். மலையிலே தோய்ந்த சிவப்பு நிற களிமண் உள்ள நீர்ப்பள்ளத்திலே குறிந்து பன்றி சுடும் துப்பாக்கிக்கு போடும் தட்டையாக்கி போயிருந்த ஒரு குண்டை எடுத்தான். ஈயத்திலே ஒட்டியிருந்த களிமண்ணை சுரண்டி எடுத்து அதை பரிசோதித்தான். அது எப்போது சுடப்பட்டது, யாரால் சுடப்பட்டது, எதை சுட்டார்கள் அல்லது யாரை நோக்கி சுட்டார்கள் என்று வியந்தான்.
சிலவேளை ஆரம்பகால குடியேறி அல்லது சாகச பயணியொருத்தன் அச்சமூட்டும் செவ்விந்தியனை நோக்கிச் சுட்டதா? எல்லா செவ்விந்தியர்களும் போனதன் பின்பு பிற்காலத்தில் மேசையில் விளையாடும் ஒரு குண்டாயிருக்கலாம். அல்லது இது 40 அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன் சுட்ட ஒரு குண்டாக கூட இருக்கலாம். துப்பாக்கி குழாய்க்குள் குண்டுகள் போடுபவர்கள் இந்த பகுதியில் அண்மை காலம் வரை இருந்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். வேஸ் துப்பாக்கி குண்டை பரிசோதித்துக் கொண்டிருக்கும் போது ஆவிகள் அந்த காட்டில் குடியேறின. அவை மெலிந்து நீண்ட கைகாலுடைய எல்லை காவலாளிகளின் ஆவிகள். அவற்றில் துப்பாக்கி தூள் போட்ட கொம்புகளும் குண்டுகளுள்ள பைகளும் தோளில் தொங்கின. நீண்ட குழாய்களுடைய பித்தளை தூண்கள் போட்ட பழுப்பு நிறமும் பொன்னிறமும் கொண்ட மேப்பிள் மர உரைகள் போட்ட துப்பாக்கிகளை கையிலே ஏந்தியிருந்தன. வெஸ் அந்த நினைவு சின்னத்தை பையுக்குள் வைத்துக்கொண்டு காட்டினூடாக பேயிருட்டில் அமைதியாக நடந்து கொண்டிருந்தான். துப்பாக்கி குண்டை கண்டுபிடித்ததுதான் புதைகுழிகளை கண்டுபிடிக்க அவனை ஊக்கப்படுத்தியது போலும். அவன் முன்னொரு நாள் அங்கே ஃபோர்ட் என்ற நண்பனுடன் வந்திருந்தான். இப்போதும் திரும்பவும் அந்த புதைகுழிகளை கண்டுபிடிக்கலாம். தெரு வரும் வரை தன் நடையை வேகப்படுத்தினான். தெருவின் அடுத்த பக்கத்திற்கு போய் நன்கு பராமரிக்கப்படாத ஒரு கம்பி வேலியால் பாய்ந்து புதைகுழிகள் உள்ள இடத்தை நோக்கிச் சென்றான். பளபளக்கும் பனி படர்ந்திருந்த சிலந்தி வலைகளால் மரங்கள் தொடுக்கப்பட்டிருந்தன. வேஸ் அவற்றை இடைக்கிடை கண்டான். அவன் அணிந்திருந்த தடித்த உடுப்புகள் சூரிய வெப்பத்தினால் சூடாகிவிட்டன. அதனால் அவற்றை தாங்கிக் கொண்டிருப்பது சற்று கடினமாக இருந்தது. கல்லறைகள் அவன் நினைவிலே இருந்தது போன்று அந்த இடத்திலே இருக்கவில்லை. அவன் அதில் தடுமாறி விழுந்து எழும்பிய பின்னர்தான் அது எங்கிருக்கிறது என்று அவனுக்கு தெரிந்தது. மறந்து போய்விட்ட துயிலும் இடத்திற்குள் அவன் பிரவேசித்த போது ஒருவித தனிமையும் பயங்கர உணர்வும் காற்றில் அடர்த்தியாக அவனிடம் மிதந்து வந்தன. இந்த காட்டில் ஓக் மரங்களையும் ஹிக்கரி மரங்களையும் சுற்றி வர வளர்ச்சி குன்றிய பைன் மரங்கள் பயமற்று வளர்ந்திருந்தன. கல்லறைகள் ரகசியமாக ஹனிசக்கல் செடிகளின் கீழே சிக்கிக் கொண்டிருந்தன. அவை பாசி படர்ந்தும் காற்றினால் கரைபடிந்தும் எளிமையாக தெரிந்தன. பழையவற்றை விரும்பும் மக்களை அவை வசீகரிக்கும். வேஸ் செடி கொடிகளை தள்ளிக்கொண்டு கல்லறைகளில் எழுதப்பட்ட வாசகங்களை வாசித்து கொண்டு அலைந்து திரிந்தான். கல்லறைகள் மிகவும் பழமையானவையாக இருந்தன. அவை மறைக்கப்பட்டு விட்டவை போல தெரிந்தன. அந்த அளவுக்கு பழையவை. சில அடிகள் தூரத்தில் மண்ணின் அடியிலே சுண்ணாம்பாக போய்விட்ட எலும்புகள் கிடந்தன. அவை ஒரு காலத்தில் அவனைப் போல இங்கே நடந்து திரிந்தவர்களின் எலும்புகளாக இருக்க வேண்டும். அவை மக்கி போய்க் கொண்டிருந்தன. ஆனால் அவை எக்காலத்தின என்பது மூகத்தை பொறுத்தது. 1834 இருக்கலாம். அனைத்துக்கும் ஆதாரமான ஆண்டவன் திரும்பவும் தன்னிடமே எடுத்துக்கொண்டான் என்று ஒரு கல்லறையில் வாசகம் எழுதப்பட்டிருந்தது. பெயர் சூசன் லெட்பெட்டர். இவ்வுலகில் சூசன் முழுவதுமாக 17 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறாள். அது ஓர் எளிய செதுக்கப்பட்ட கல்லறை. அந்த பளிங்கு கல் ஒரு நினைவு சின்னமாக மாறிவிட்டது. ஒரு கல்லறை சின்னத்திலிருந்து அது ஒரு காலத்தில் இரத்தமும் சதையுமாக இருந்த உயிருள்ள ஒரு பெண்ணாக மாறியது. வெஸ் சூசனை மனதில் கற்பனை செய்தான். அவள் நீல நிறக்கண்கள், மஞ்சள் நிற முடியும் கொண்டவள். உள்ளூரிலே தயாரிக்கப்பட்ட ஆடையில் மென்மையாகவும் பிரகாசமாகவும் தெரிந்தாள். சூசன் தன் பெற்றோருடன் சகோதரருடனும் மேசையிலே இருந்து கொண்டு அவளும் தாயும் தயாரித்த உணவுகளை பார்த்து பெருமைப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த பெருமை நியாயமானதே. சுடச்சுட வேக வைத்த அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருந்த தங்க நிறச் சோள ரொட்டி, அதை தோய்த்து உண்ண புதிதாக அரைத்தெடுத்த வெண்ணெய், ஒரு கிண்ணத்திலே கொலாட்கீரை, இன்னொன்றிலே பீன்ட்ரோ பயறு, ஒவ்வொன்றும் பன்றி இறைச்சி துருவல்களில் நுட்பமாக கலந்து சுவையூட்டப்பட்டிருந்தது. ஒரு தட்டில் நறுமணமுள்ள மென்மையான பொரித்த பன்றியின் இடுப்பிறைச்சி துண்டுகள், வேக வைத்த அப்பிள் பழங்கள் விளிம்புடைந்த நீலர சீன கிண்ணத்திலே கூட்டமாக அடுக்கப்பட்டிருந்தன. ஒரு களிமண் பாத்திரத்தில் குளிர்ந்த மோர் இருந்தது. அது பகல் நேர கடும் சூட்டை தணிக்கும். சூசன் தன் சகோதரர்கள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு பெண்ணுக்கே உரிய பெருமையால் அவள் மனம் பூரித்திருந்தது. சூசனுக்கு ஒரு காதலனும் இருந்தான். அந்த காதலனும் எதிர்பாராத விதமாக வெஸ்ஸை போலவே இருந்தான். அவனிடமுள்ள காதலால் அங்கே வந்திருந்தான். அவனுக்கு 18 வயது.
உயரமான மெல்லிந்த இளைஞன், தீவிரமான கருமையான கண்கள், உடனடியாக புன்னகைக்கும் இயல்பு. கோடைகால மாலை நேரங்களில் அவர்கள் இருவரும் வீட்டின் தாழ்வாரத்திலே இருந்து தங்களுக்கு தெரிந்த விஷயங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அயலவர்களைப் பற்றியும், மக்களைப் பற்றியும், பயிர்களைப் பற்றியும், தங்கள் குழந்தை காலத்தைப் பற்றியும், தங்கள் பெற்றோர்களைப் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஜோஸ் மோர்க்கடையில் ஆட்கள் பேசிக் கொண்டிருந்த வேடிக்கையான செய்திகளைச் சொல்ல வேஸ் முயன்றான். ஆனால் அக்கதையிலே அவன் சொல்ல நினைத்த இனிமையோ உயிரோ இருக்கவில்லை. இருந்தாலும் அவள் சிரித்தாள், புன்னகை செய்தாள். ஆனால் அவனுக்கோ அவற்றை திருப்பச் சொன்னபோது வெறுமையான தட்டையாக திருப்பச் சொல்வதாகவே இருந்தது. அவன் கண்ட கனவுகள் பற்றி சொன்னான். முதலிலே வெட்கத்துடன் சொன்னான். பிறகு கண்களிலே தீவிரம் தெரியச் சொன்னான். ஆனால் மென்மையாகவும் மெதுவாகவும் சொன்னான். இடைக்கிடையே அவளை பார்ப்பதற்காக கண்களை உயர்த்தினான். அவனுடைய விரைவான பார்வை அவளுடைய இதயத்தை தற்செயலாக நிறுத்தவும் செய்தது. மரணத்தை பற்றியும், பாஸ் மீன்பிடித்தலை பற்றியும், சதுரமாக ஆடும் நடனங்களைப் பற்றியும் பேசினார்கள். அங்கே அவர்களை சுற்றி வாழ்க்கை காவியம் அவிழ்ந்து கொண்டிருந்தது போல இருந்தது. அவர்கள் இருவருக்கும் பொதுவான ஆழமான புரிதலை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் காதலிலே விழுந்தார்கள். முதலில் அவளின் கண்களிலும் கைகளிலும் பின் தோள்களிலும் மென்மையான வட்டமான இடுப்பிலும் அவன் மனம் லயித்தது. அவனுடைய தோள்களிலும் கழுத்திலும் படியாத பழுப்பு நிற தலைமுடியும் அவன் மனம் லயித்தது. அவை அனைத்தையும் அவர்கள் பேசினார்கள் என்றில்லை. காதலை பற்றிய சொற்கள் அவர்களிடையே பேசப்படவில்லை. ஓரிரவில் தாழ்வாரத்திலே எழுந்து நின்று அவளுக்கு முத்தம் கொடுத்தான். பின் வாசலுக்கு போனபோது அதை அவன் எப்படி உணர்ந்தான் என்பதை அவளுக்கு சொல்ல வேண்டும் போல அவனுக்கு தோன்றியது. வெளிவாயிற்கதவடியிலே நின்று திரும்பவும் பார்த்தான். அவள் இலையுதிர்கால நிலாவளியிலே ஒளி வீசிக் கொண்டிருந்தாள். அவன் திரும்பவும் ஓடி வந்து அவளை தன் கைகளுக்குள்ளே வைத்து இறுக்க பிடித்து அவள் காதுக்குள் கட்டுப்பாடற்ற எத்தனையோ விடயங்களை குசுகுசுக்க நினைத்தான். ஆனால் செய்ய இயலவில்லை. சும்மா கையை மட்டும் உயர்த்தி காட்டினான். அவளும் காட்டினாள். பிறகு மெதுவாக வெறுமையான உணர்வுடன் காற்றடித்து துன்புறுத்தும் மரங்களூடாக நடந்து சென்றான். அந்த மரங்கள் மௌனமான நட்சத்திரங்களுக்காக அவனுடன் பேசிக் கொண்டிருந்தன. நீ நடந்து போய்க் கொண்டிருக்கின்றாய். எத்தனையோ பேர் முன்னர் நடந்ததைப் போல. புராதனமான ஓக் மரங்கள் அவர்களை கண்டிருக்கின்றன. உயிர்ச்சத்து முறுக்கேறிய இந்த மரங்களின் உறுப்புக்கள் உனது நரம்புகளூடாக பாய்வது போல ஓடிக்கொண்டிருக்கின்றன. சிற்றோடையிலே வேரூன்றிய கிளை பிரிந்து செல்லும் பருத்தி மரங்கள் தாம் பிறப்பதற்கு முன்னரே ஈர நிலத்திலிருந்து தன் சாற்றை உறிஞ்சிக் கொண்டிருக்கும் மரங்களை பற்றி கவலைப்படாமல் உலகை பற்றி, சூரிய வெப்பத்தை பற்றி, விதைகளை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருந்தன. நிலவு சூடாக்கிய காற்றிலே முத்தமிட்ட நீ நடந்து போய்க் கொண்டிருக்கின்றாய் சிறிது காலம். அந்த இளைஞன் வீடு நோக்கிச் சென்றான். மெதுவாக நடந்து சென்று கட்டிலே சோர்வுடன் தளர்ந்து போய் படுத்தான். உழன்றும் உருண்டும் கொண்டிருந்தான். அதனால் கயிற்றுக்கட்டில் 2 கிழமைக்குள் 2 தரம் இறுக்கி கட்ட வேண்டியிருந்தது. ஒக்டோபரில் முதலாவது உறைபனி அந்த தொலைதூர பள்ளத்தாக்கை மூடியது. அறுவடை முடிந்து குளிர்காலத்துக்குரிய தயாரிப்புகள் நடந்தன. பெரிய உணவுக் கடைகளிலே உள்ள உணவு வகைகள் மண்ணாலே செய்த நிலத்தடி சேமிப்பு அறைகளிலும் ஊசல் மணமுள்ள புகைப்பிடித்த அறைகளிலும் சேமிக்கப்பட்டன. மரக்குற்றிகள் எரித்த புகை பள்ளத்தாக்கிலே புகைந்து மணத்தது. சூட்டுக்காக குளிர் காய்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சூடான குளிர்கால இரவுகளாக இருக்கப் போகின்றது என்பதை அது காட்டியது. வீட்டுக்கு வெளியே சமைக்கும் பெரிய கருத்த பாத்திரத்திலே இருந்து பன்றி இறைச்சியின் சுவையான வாசனை வந்து கொண்டிருந்தது. அது குளிர்கால இரவில் சூடாக வீட்டு மேசையிலே பண்டிகை காலத்தில் தாராளமாக கிடைக்கும் உணவாக இருக்கப் போகிறது. ஆண்டிலே அது நல்ல காலம். கோடை காலத்தில் நன்றாக வேலை செய்தார்கள் என்பதை காட்டும் நிறைவான ஆண்டு அது. சூசனுக்கும் அது மிகவும் நல்ல ஆண்டு. எண்ணிலடங்காத வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அதை பற்றி கொஞ்சமேனும் அவள் கவலைப்படவில்லை. உண்மையிலேயே அவளுக்கு அதை பற்றிய சுய உணர்வே இருக்கவில்லை. தான் அதை செய்து முடித்து விட்டதை மறந்து போய் ஏற்கனவே செய்து முடித்து விட்டேனா என்று கூட வியந்தாள். அவளுக்கு மூட நம்பிக்கையில் நம்பிக்கை இருந்ததால் தான் மேசையிலே வெட்ட வைத்திருந்த தக்காளியை ஏதோ ஒரு தேவதை அதை வெட்டி அங்கே வைத்தது என்று சொல்லியிருப்பாள். அவளுடைய எண்ணங்கள் சற்று அதிகம்தான்.
உயரமான கருப்பு கண்களை உடையவனை பற்றி நினைத்து கொண்டாள். அவளை பொறுத்தவரை அவன் வளர்ந்த ஆண். இருந்தும் அவர்களிடையே தங்கள் எதிர்காலத்தை பற்றி தீவிரமான பேச்சு எதுவும் நடக்கவில்லை. அவனுக்கு தேவையான நேரத்தை அவன் எடுக்கட்டும் என்று அவள் விட்டுவிட்டாள். அவளுடைய எதிர்காலத்தை பற்றி பிரச்சனைகள் அனைத்தும் இணக்கமாகவே தீர்ந்துவிடும் என்றே நம்பினாள். அவளுடைய இளமை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்று சொல்லியது. அவனுக்கு தேவையான நேரத்தை அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் என்று நினைத்தாள். அவனும் அதேபோல சின்ன சின்ன வேலைகளில் சுறுசுறுப்பாக இருந்தான். அது ஆண்டில் சுறுசுறுப்பான காலம். அத்துடன் நல்ல காலநிலையும். இதமான காலநிலை நேரத்திலே ஒருத்தன் எழும்புவதை சிரமப்பட்டுத்தான். பொரித்த முட்டையும் சொசீச்சும் உறைபனியிலே காற்றில் கலந்து வரும்போது சிறந்த மனமாக இருக்கும். அவன் கதவை திறந்து வாளியை ஆட்டிக்கொண்டு வெளியே வந்தான். கூசச் செய்யும் குளிர்ந்த காற்று மூக்கு துவாரங்களை நிரப்பியது. அவன் கோழிகளின் அருகே வந்தவுடன் கோழிகள் பதற்றத்துடன் கொக்கரித்து கொண்டு கலைந்து சென்றன. கையிலே வைத்திருந்த வாளியை அவற்றின் மீது வீசினான். அவை பீதியுடன் கலைந்து சென்றபோது சிரித்தான். பின் மரக்கட்டு குவியல்களை கடந்து சென்றான். மரக்குற்றிகள் வெட்டப்பட்டு 2 கம்பங்களின் நடுவே இராணுவ ஒழுங்குடன் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை அவன் பார்த்து கொண்டு திருப்தியுடன் நடந்தான். பிரகாசமான முக்கோண பைன் மரத்தடிகள் எரிப்பதற்காக கயிற்றால் கட்டி வைக்கப்பட்டிருந்தன. காற்று பசை போல தடித்ததாக இருந்தது. தானிய களஞ்சி அறைக்கு சென்றான். அது சிறியதொரு கொட்டில் காலநிலையாலே பாதிக்கப்பட்ட பலகைகளாலே கட்டப்பெற்றிருந்தது. கறவை பசுவின் கழுத்திலே கொழுவியிருந்த தோல்வாரை தளர்த்தி விட்டான். பசுவுக்கு சத்தமாக நல்லிணக்கத்துடன் வணக்கம் சொன்னான். தடித்த பழுபழுப்பான மொறுமொறுப்பான இலைகள் காட்டின் தரையை போர்த்தியிருந்தன. அவை அரை நிர்வாணமாக நிற்கும் மரங்களிலே இருந்து பிரிந்து வந்தவை. பல காலமாக இந்த இலைகள் காட்டு முகடுகளுக்கும் சரிவுகளுக்கும் நிழல் கொடுத்து வந்துள்ளன. இப்போது அவை நிலத்துக்கு திரும்பிவிட்டன. உளுத்துப்போய் அவற்றின் பரம்பரையினருக்கு வாழ்வும் வளமும் கொடுக்க திரும்பிவிட்டன. அது 1834. நல்லதொரு ஆண்டு. இலையுதிர் காலம். ஆண்டில் நல்ல காலம். பாறைகளுள்ள வனப்பகுதி அது. அதன் இடுக்கிலே பள்ளத்தாக்கில் ஒரு சிறிய சோக நிகழ்ச்சி நிகழ்ந்தது. மெலிந்த ஒரு நரி. நரிகள் நொறுங்கும் இலைகளின் மீது நடக்கும்போது கூட சத்தம் எழும். அந்த நரி கோடுகளுள்ள சிப்மங் அணிலை பயப்படுத்திவிட்டது. அணில் கற்களுக்கிடையே தன் வீட்டில் இருந்தது. நரி சிப்மங் அணில் மீது பாய்ந்தது. ஆனால் கூரான பற்களை சிப்மங்கின் மயிருள்ள உடம்பின் மீது பதிப்பதற்கு முன்னரே நரியின் கால்களூடாக அது நழுவிச் சென்று விட்டது. நரி விரித்தனமாக சுழன்று அதன் மேல் திரும்பவும் பாய்ந்தது. இந்த முறை நரி தன் முன் பாதங்களுக்கிடையே அதை பிடித்து விட்டது. தலையை குனிந்து கவனமாக அதை பார்த்தது. வாயை திறந்து தன் கால்களின் அழுத்தத்தை குறைத்தது. அப்போது சிப்மங் வேகமாக பாய்ந்து தப்பிவிட்டது. நரியின் பற்கள் ஒன்றுடன் ஒன்று முட்டி நறும்பியது. அது உறைபனி நிறைந்த காற்றிலே துல்லியமாக கேட்டது. சிப்மங் பாறை குழிக்குள் ஓடிப்போயிருந்து கொண்டது. அதன் தங்க பழுப்பு நிற கீற்றினொளி பாறை பிளவுகளுக்குள் இருந்து ஒளிர்ந்தது. அது தன் புகலிடத்தை தேடிக் கண்டு கொண்டுபோது நரியோ தன் சுறுசுறுப்பினாலும் அதிர்ஷ்டத்தாலும் சிப்மங்கை தன் பாதத்தின் அடியிலே அதை அழித்து பிடித்து கொன்றது. ஆனால் பாறை பிளவுக்குள் இருந்த சிப்மங்கை நரியால் இழுக்க முடியவில்லை. சிப்மங் நரியின் பாதத்தில் அழுத்தத்திலிருந்து நழுவி முன்னால் சென்றது. பாறைகளினிடையே போய் மேலும் புகுந்து கொண்டது. நரியினால் அதை கிளறி எடுக்க முடியவில்லை. நரி தன் முகத்தை உள்ளே நுழைக்கூடிய அளவுக்கு நுழைத்து பார்த்தது. சிப்மங்கின் சூடான வாசனை நரியின் மூக்கிலே மிக அருகிலே மணத்தது. சிப்மங் ஒரு நாய்க்குட்டியைப் போல சிணுங்கியது. இரத்தம் தோய்ந்து உயிர் போகும் வரை நரி தன் நகங்களாய் காண்டியது, கீறியது, உரத்துச் சீறியது. கடைசியிலே நம்பிக்கை இழந்து இலைகளின் மீது சத்தமாக துள்ளிக்கொண்டு வேறு சிறிய புலால் உண்ணிகளுக்கு அதை விட்டுவிட்டு அங்கிருந்து அகன்று சென்றது. வீட்டுக்கு வெளியே இருந்து பேசுவதற்கு காலநிலை மிகவும் குளிராக இருந்தது. அது அக்டோபர் மாதம். பள்ளத்தாக்கிலே எழுந்து கொண்டிருந்த சூரியனின் சரிவான ஒளிக்கதிர்களால் உறைபனி வெண்ணிறத்திலே சுடர்விட்டு கொண்டிருந்தது. அது வேட்டையாடுவதற்கு நல்ல காலநிலை. காட்டிலே இடைக்கிடை துப்பாக்கிகளின் கூர்மையான வெடிச்சத்தம் எதிரொலித்து கொண்டிருந்தது. அல்லது சிறிய மிருகங்களை சுடும் ஆழ்ந்த ஆனால் மேலோட்டமான சத்தம் கேட்டு கொண்டிருந்தது.
ஆனால் காலநிலை வீட்டுக்கு வெளியே இருந்து கதைப்பதற்கு மிகவும் குளிராக இருந்தது. சூசனும் அவனும் சில வேளைகளில் குளிரான காலங்களில் வீட்டின் முன்னறையிலே இருந்து அவர்களுடைய பெற்றோருடனும் சகோதரர்களுடனும் உரையாடுவார்கள். சகோதரர்கள் சகிப்புத்தன்மையுடையவர்கள், ஆனால் அவனை சற்று வேடிக்கையாக அசௌகரியப்படுத்துவார்கள். சில வேளைகளில் கொஞ்ச நேரம் சூசனையும் அவனையும் தனியே விட்டுவிட்டு மற்றவர் அனைவரும் படுக்கைக்கு சென்று விடுவார்கள். அந்த நேரங்களில் அவன் மிகவும் பதற்றமடைந்து விடுவான். நான் போகப் போகிறேன் என்று சொல்வான். இன்னும் நேரம் போகவில்லை, போக வேணாம் என்று அவள் சொல்லுவாள். நான் கெதியில் போக வேணும் என்று அவன் சொன்னான். அவள் சங்கடத்துடன் சிரித்து கொண்டு குனியும் வரை அவனை சற்று கோபத்துடன் பார்ப்பான். சற்று தடுமாற்றத்துடன் அவளுடைய தோள்களை பற்றி கன்னத்தில் முத்த விடுவான். அவள் சற்று தலையை நிமிர்த்தி அவனை பார்ப்பாள். பின் அவளுடைய தோள்களை பற்றி இதழ்களில் முத்தமிடுவான். அதைப்போல மென்மையான, இதமான, இனிமையான வாசனை உள்ளது வேறொன்றுமில்லை என்று எண்ணுவான். அவளை சற்று நேரம் பேசாமல் பிடித்திருப்பான். அவனுடைய மூச்சு தொண்டியை அடைத்திருக்கும். குரல் முற்றாக மாறியிருக்கும். சற்று நேரத்தில் பின் அவள் அவனை நிமிர்ந்து துணிவுடன் பார்ப்பாள். அடுத்த நாளும் அவனை பார்க்க முடியுமா என்று கேட்பாள். அல்லது அவன் ஆவூட்டுக்கு போய் விடுவானா என்று கேட்பாள். அதற்கு அவன் முடிந்த அளவு பதில் சொல்லுவான். திரும்பவும் அவள் கன்னத்திலே முத்தமிடுவான். பின் தான் போக வேணுமென்று சொல்லிவிட்டு உறுதியாக எழும்பி நிற்பான். அல்லது கால்கைகளை நீட்டி நெளிவடிப்பான். பின் அறைக்குள் போய் சற்று தடுமாற்றத்துடன் தன் மேலங்கியை எடுப்பான். கதவடியிலே அவன் கொடுக்கும் முத்தம் அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும். அதன்பின் அவன் வெளியேறி கூரான குளிர்ந்த காற்றிலே வீட்டுக்கு ஓடிச் சென்று விடுவான். நட்சத்திரங்கள் அவர்கள் நாளை இரவும் திரும்ப வருவார்கள் என்று உறுதியளிக்கும். சூசன் அவன் மறையும் வரை கதவடியிலே நின்று கொண்டிருப்பாள். மிகவும் அமைதியான மூச்சு விட்டு கொண்டு கைகளை கட்டிக்கொண்டும் நிற்பாள். பின் விளக்கு எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு போய் தன் உடலை பார்ப்பாள். அந்த உடம்பு ஒரு மென்மையான உடையும் சீனச்சட்டி என்று அவனை எதிர்நினைக்கச் செய்தது என்று எண்ணி பார்ப்பாள். குளிரான அந்த அறையில் ஆடைகளை விரைவாக களைந்துவிட்டு கட்டிலில் விழுவாள். நாளை இரவும் அவனை சந்திப்பாள். நட்சத்திரங்கள் திரும்பவும் வந்தன. ஆனால் அவற்றின் ஒளி குறைந்திருந்தது. ஏனென்றால் அதன் அழகை ரசிப்பதற்கு ஒருவரும் இருக்கவில்லை. அவனுடைய கண்களில் அவை மங்கலாகவும் சிதைந்தும் உப்புக்கடலில் மிதந்தும் கொண்டிருந்தன. அந்த ஆண்டு 1834 அக்டோபர் மாதம். அவள் எப்படி இறந்தாள்? பேசாத அந்த கல்லறை அதற்கான சாட்சியம் ஒன்றையும் விட்டு செல்லவில்லை. அதற்கு பல வழிகள் இருந்திருக்கலாம். வெஸ்ஸின் மனதிலே கடல் போன்ற காதலும் அனுதாபமும் பொங்கி வழிந்தது. பெரிய கண்ணீர் துளிகள் ஒன்றையொன்று தள்ளிக்கொண்டு கன்னத்திலே வழிந்தன. வளைந்து கொடுக்காத கல்லறையை கைகளாலே சுற்றி பிடித்து மறைந்து போன சூசனுக்காக கண்ணீர் விட்டான். எல்லா சூசன்களுக்காகவும் அழுதான். எல்லா மனிதர்களுக்காகவும் அழுதான். அப்படி அழகான, அப்படி இரக்கத்துக்குரிய, அப்படி வீணாக போன, துக்கம் கொண்டாடாதவர்கள் எல்லோருக்குமாக அழுதான். வெஸ் அந்த இடத்திலிருந்து எழுந்தான். மனம் வெறுமையாகவும் வற்றி போயும் இருந்தது. துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி நடந்தான். காற்று வீசியது. அவன் காலடிக்கு கீழ் காய்ந்த இலைகள் துள்ளி பறந்து அவனுக்கு முன்னால் விழுந்தன. சில ஒழுங்கில்லாமல் வலப்பக்கமாக சாய்ந்தன. பைத்தியக்காரத்தனமாக அலைந்து கிழிந்து வெளிச்சமுள்ள வனப்பகுதி நடைபாதையிலே உயர பாய்ந்து நடமாடி விழுந்தன. சில காற்றின் முன்னால் வாழ்க்கையை பரிகாசம் செய்தபடி விழுந்தன. வெஸ் புன்னகைத்தான். இலைகள் களைத்து போய் விழுந்தன. கிளைகளிலிருந்து பெருமூச்சு விட்டபடியும் விழுந்தன. நீண்ட இலைகள். அவன் சிரித்துவிட்டு வீட்டுக்கு நடந்து சென்றான். நீண்டு வளைந்த மரங்களுக்கு மேலாக அவன் உயர்ந்து தோன்றினான். நன்றி.